ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் நீ கண் கலங்கிக் கொண்டே இருக்கிறாய். எதற்காக கண் கலங்குகிறாய்? உன்னிடம் நான் இல்லையா? இல்லை வேறு எதுவுமே இல்லையா? கவலையானது இருந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாவற்றையும் தூரமாக வைத்துவிட்டு சந்தோஷமாக இருக்க பழகதான் வேண்டும். புரிகிறதா? ஆனால் நீ அதை எதையுமே புரிந்து கொள்ளாமல் எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறாய். முதலில் அழுவதை நிறுத்து. உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லதான் வந்தேன். ஆனால் நீயோ எங்கு கண் கலங்கி கொண்டு இருப்பதை பார்க்கும் பொழுது இந்த பிள்ளையிடம் சொல்லவே வேண்டாம் என்று தான் தோன்றுகிறது. எதுக்கு நான் சொல்ல வந்தேன் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகம் செய்து கொண்டு உன்னை ஒரு பொழுதும் நிம்மதி இல்லாமல் ஆக்கியவனை நான் மிக தூரமாக அழைத்து செல்லப் போகிறேன். அவன் இருக்கிறதுனால தானே உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கண்ணீரும் இவ்வளவு கவலையும். நீ எனக்கு இப்பொழுது சொல், அவனுக்கு தண்டனை கொடுக்கலாமா வேண்டாமா? உனக்கு அதிகமாகவே நிறைய விஷயங்கள், ஒரு விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் அல்ல, நிறைய விஷயங்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழுது கொண்டு இருக்கிறாய் என்றால் அதற்கு இவன்தான் காரணம். உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கு எல்லா நிமிஷமும் தொந்தரவுக்குமே தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு இருந்தவன்தான் காரணம். சரிதானே நான் சொல்வது சரியா தவறா? நீயே சொல் பார்க்கலாம். உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கு துரோகங்களை செய்து கொண்டு உன்னை வாழ விடாமல் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருந்தான் பார். அவனை நான் வெகு தூரத்திற்கு அழைத்து செல்லப் போகிறேன். உனக்கு செய்தி வரும். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியதே அவன்தான். இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாய். எல்லா விஷயத்தையும் பயந்து கண்ணீரோடு நிற்கிறாய். இதற்கெல்லாம் காரணம் அவன்தான். நீ எப்பொழுதும் சொல்வாய், நல்லவர்களுக்கு இது எதுவுமே காலம் அல்ல, கெட்டது செய்பவர்களுக்கு மட்டும்தான் இது காலமாக இருக்கிறது. நானும் ஒவ்வொரு முறையும் என்னுடைய வாழ்க்கை மாறும் மாறும் என்று நினைத்தால் சோகங்களுக்கு மேல் சோகம்தான் கொடுத்து கொண்டு இருக்கிறாய் சாயி. மற்றபடி ஏதாவது ஒரு வழியாவது எனக்கு நீ காட்டியிருக்கிறாயா? நானும் உன்னிடம் எத்தனை முறை வந்து கேட்கிறேன், எனக்காக நல்லது செய் என்று. ஒரு முறையாவது என்னுடைய வார்த்தைக்கு நீ கேட்டிருக்கிறாயா? ஏன் சாயி, என்னுடைய வார்த்தைகளுக்கு மட்டும் நீ மதிப்பே கொடுப்பது இல்லை. கெட்டவர்கள் வேண்டுகிறார்கள், அவர்களுக்கு உடனே கிடைக்கிறது. என்னிடமே வந்து நான் வேண்டினேன், எனக்கு இது கிடைத்தது அது கிடைத்தது என்கின்றார்கள். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எனக்கு எந்த அளவுக்கு மனமானது வலிக்கும் சொல்? நேர்மையாக இருந்தால் இதுதான் நீ எனக்கு கொடுக்கும் பரிசா? நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக எவ்வளவோ செய்திருக்கிறேன் அம்மா, அதெல்லாம் உனக்கு தெரியல. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மட்டும்தான் ஏதோ தப்பாக நடப்பது போலும், மற்றவர்களுக்கெல்லாம் சரியாக நடப்பது போலும் நீ யோசிக்கிறாய். கிடையாது. உன்னை போல நிறைய பேர் இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறார்கள். என்னிடம் வந்து எல்லோருமே கேட்பது, நீ கேட்பது போல எனக்கு ஏன் கஷ்டம், இந்த ஒரு வார்த்தை தான். ஆனால் நான் எல்லோருக்கும் சொல்வது, உன்னை போல எல்லோருக்கும் கஷ்டம் உள்ளது என்பதுதான். கஷ்டம் வருகிறது, யாரோ ஒருவனால் கஷ்டம் வருகிறது, இதெல்லாம் நினைத்து கவலைப்படாதீர்கள். அப்படி கவலைப்பட்டீர்கள் ஆனால் அது மேலும் மேலும் உங்களுக்கு வலியை கொடுக்குமே தவிர ஒரு தீர்வை கொடுக்காது. வலிகள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். இது சிறிய வயதாக இருந்தாலும் சரி, பெரிய வயதாக இருந்தாலும் சரி, வலிகள் என்பது வந்து கொண்டேதான் இருக்கும். அதை தடுப்பது உங்கள் கையில் தான் உள்ளது. நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கும் பொழுது நீங்கள் எதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் நினைத்து கவலைப்பட வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்தவன் வெகு தூரத்திற்கு செல்ல போகிறான் என்று சொல்லிவிட்டேன். கூட இருந்து கொண்டே உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தவன் தான். அவன் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் இருக்க மாட்டான் என்பதை நான் சொல்லிவிட்டேன். ஆனால் நீ இன்னுமே அதை நினைத்து அழுது கொண்டே இருந்தாய். என்ன நியாயம்? எனக்கு அதுதான் புரியவில்லை.
தீர்வுகளை சொன்ன பிறகு நீ அழுகிறாய் என்றால் அதற்கு நான் என்ன சொல்ல முடியும்? முதலில் அதை சொல் பார்க்கலாம். வழியை காமித்து விட்டேன். வழிகளை எப்பொழுதும் நீ தேவையே இல்லாமல் வழிகளை நினைத்து அழுகிறாய். அழாதே, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு. மேலும் மேலும் ஏன் அழுகுற? உனக்கு நான் இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்திலேயும் துணையாகவும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை கொடுத்துட்டு உன்னை வாழ வச்சுக்கிட்டு நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படணும்? அடிப்பட்டாச்சு. வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் அடிபட்டாச்சு. யாருனால பிரச்சனை வந்துச்சு, எதனால பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சாச்சு. திருப்பி எதுக்கு கவலைப்படணும்? அதுலேருந்து தப்பிக்க போகிறேன், அவ்வளோதானே. உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் கொடுத்தவனுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்? உன் வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்தை நான் எடுக்க போகிறேன். உனக்கு சந்தோஷம் வரப்போகுது. ஏன் கவலைப்படணும்? கவலைப்பட வேணாமே. உன்னுடைய வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லி கொடுத்து நான் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பேன். எனக்கு அதற்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் என்கிட்ட இருக்குது. என் பிள்ளையை நான் காப்பாற்றிடுவேன். என் பிள்ளைக்காக எல்லாமே செஞ்சுருவேன், எல்லாமே கொடுத்துருவேன் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? செய்கிறதுக்கு நான் இருக்கேன், வாழ்கிறதுக்கு நீ இருக்க. இதில் என்ன இருக்குது? நான் கொடுக்குறத வச்சு நீ வாழ போகிற. கெட்டவங்களை உன் வாழ்க்கையிலேருந்து எடுத்துட்டேன், கஷ்டத்தை உன் வாழ்க்கையிலேருந்து எடுத்துட்டேன். அதுக்கு மேலே என்ன? இதுக்கு மேலே கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டால் நான் கோவமாயிடுவேன். யாருமே உனக்கு செய்கிறதுக்கு இல்லை அப்படின்னா நீ கவலைப்படுறதுல ஒரு நியாயம். ஆனால் உனக்கு செய்கிறதுக்கு நான் இருக்கேன், உன் குலதெய்வம் இருக்குது, மற்ற தெய்வங்கள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது ஏன் கவலைப்படணும்? கவலையே படாத. நித்தம் சந்தோஷம் வரும். கெட்டவர்கள் எல்லாம் போய் சந்தோஷமான விஷயத்தை கொடுக்க புதிய ஆட்களும் வருவார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலும் நீயாகவே சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொள்வாய். உன் வாழ்க்கையை பற்றி இன்னும் முழுசாக உனக்கு தெரியல. கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துட்டல. அதனால நல்லது இருக்குன்னே உனக்கு தெரியல. அதனால நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நல்லது இல்லை, கெட்டது தான் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. வாழ்க்கையும் முடியல, உன்னுடைய சந்தோஷமும் முடியல. இப்போதான் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று வந்திருக்கு, வரப்போகுது. அனுப்பியிருக்க, சீக்கிரமாக வந்து உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும். கெட்டவர்களுக்கு அழிவு காலம், நல்ல பிள்ளை உன்னை போல இருப்பவர்களுக்கு நல்ல காலம். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சரி விடு. இதற்கு முன்பு நடந்தது அனைத்தையும் விடு, எல்லாத்தையும் விட்டுடு. இதுக்கு மேலே நடக்க போகிறது என்னன்னு மட்டும் பார்ப்போம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னை கஷ்டப்படுத்தினவன் போகிறான். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? சந்தோஷம், கவலை இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நித்தம் சந்தோஷமும் நித்தம் உனக்கான நல்ல வழியும் பிறக்கும். நீயே பார்த்து வியக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்னா பாரு. எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்று விளையாட போதும். காலம் முழுவதும் அழுதுகிட்டே இருக்கலாம்னு நினச்சியா? அதுக்கெல்லாம் இந்த அப்பா விடமாட்டேனே. என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும், அதுதானே எனக்கு ஆசை. என் பிள்ளைய சந்தோஷமாக வச்சுட்டு நிம்மதியாக வச்சு அழகு பார்ப்பேன். இதை நீயும் பார்ப்ப. உன் வாழ்க்கையை மாறினதை நீயும் பார்த்து ரசிப்ப. நிம்மதியோடு இரு, எல்லாமே மாறும். கவலையை தூக்கி வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு தேவையில்லாத பாரத்தை வச்சுக்கிட்டு இருக்காத. ஏன்னா அது எல்லாமே உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னா எல்லா விதமான விஷயத்தையும் தூக்கி எறி. புதுசாக ஒரு வாழ்க்கையை நான் தரேன், அதை அனுபவி, சந்தோஷமாக இருப்பேன். தவறு செஞ்சவனுக்கு தண்டனையும் உனக்கு நல்லதையும் தரேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான்
ஓம் சாய்ராம்.